அருணரை காணாமல் அழுது கொண்டு புலம்புவாள அச்சுதனர் தங்கை இவரனாருட மனைவி அச்சுதனர் தங்கை இவரனாருட மனைவி யக கைலாசமெல்லாம் ஈசனை தேடி பார்த்தா ஈசனையும் காணாமல் அங்கு வாழம் பார்வதியா எம்பெருமாள் தங்கை அவள் ஈசனுட மனைவி எம்பெருமாள் அங்கு அவள் ஈசனுட மனைவி கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தாய் கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா கடவுளை காணாமல் கதறுவாளம் பார்வதியா கண்ணனோட தங்கை அவ கடவுளோட மனைவி கண்ணனோட தங்கை அவ கடவுளோட மனைவி பகவானை காணாமல் எம்பெருமாள் தங்கையவா அழுது புலம்புவாளா ஆண்டவனை நோகுவாளா எட்டோட 8 நாளாச்சு ஈசனை காணாமல் ஆமாமம்மா ஆண்டவன் பகமா எங்க போனாரோ என்ன செய்தாரோ தெரியலையே தெரியலையே பகவானை அழைத்து வர வேண்டுமானா நம்ம அண்ணன் கண்ணனால் ஒருவரால் மட்டுமே தான் முடியும் அம்மா கோவால அருமதங்க வார்த்தைகளே பெருமா கோவால ஈஸ்வரியா வார்த்தைகளோ ஆண்டவன் இல்லாமல் ஆதிசக்தி வாழணுமா ஆண்டவா என்ன அந்த ஆண்டவன் இல்லாம இந்த ஆதிசக்தி கையில வாழணுமா வாழலாம் ஈசன் இல்லாம ஏக கையில ஈஸ்வரி வாழ மாட்டேன் நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி அலைகடலில் சயனம் செய்வோம் அச்சுதா பச்சமால அலைகடலில் சயனம் செய்யும் பச்சமாலை கோவால ஒன்னா பிறக்கலையா கிண்ணத்தில் அருந்தலையா கூட பிறக்கலையா கூட்டுப்பால் உண்ணலையா எந்தமைய கோவால அண்ணன் கோவாலு கோவாலு ஒன்னா பறக்கலையா ஒரு கிண்ணத்தில அருந்தலையா நம்ம ஒரு கிளாஸ்ல குடிக்கலையா மாப்பிள்ளை மச்சான ஒரு கிளாஸ் நீங்க கொடுத்திருப்பிய அப்படியா ஒரு கிளாஸ் முடிச்சிருப்பே ஒரு அண்ணானவனிதா ஆமோ பிறக்கலையா கூட்டுப்பால் உண்ணலையா தங்கை அழகு சத்தம் என் தாம்போதரா கேட்கலையா சக்தி அழுகும் கண்ணீர் அலைகடலிலே சயனம் செய்தாரே அச்சுதனாகிய கண்ணன் ஆமா அந்த அலைகடலிலே ஆணலையும் பெண்ணலையும் அலமோதி வருது அப்படித்தானே மோதிட்டு கிடக்க ஆணலையும் பெண்ணலையும் ஆணலையும் பெண்ணலையும் அலைமோதி கொண்டு இருக்க ஆமா என் பெருமாள் நவநீத கண்ணன் நாராயணமூர்த்தி பார்த்தா சரி ஆணலையும் பெண்ணலையும் இவ்வளவு பொங்குத ஆமா நாம தங்கைக்கு தான் ஏதோ ஒரு பங்கம் வந்து விட்டது ஆமோ
பெருமாள் கோவால அவள அலைகடல் தான விட்டு தனை கடந்து அச்சுதன வாரார ஆரார பால்கடல் தான விட்டு தானும் விட்டு பச்சம்மாளும் வாரார ஆரார கைலாசம் வார போது கண்ணன் தங்க பார்வதியா அவன் நீட்டிய கால் மடக்கலைய விரித்ததள முடியலைய மவனமாயிருக்கால மவனமாய் எங்க மாயந்தங்க பார்வதியா அற 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 பார்வதியா அலைகடலிலே சயனம் செய்யும் அச்சுதனாகிய நமனைந்த கண்ணன் ஆதி கைலாசம் வரும் பொழுது ஆமோ என் சக்தி உமா பார்வதா தேவியானவா ஏ பார்வதி நீட்டிய கால் மடக்கல அவந்ததள அம்மா உழந்ததளைய முடிக்காம மௌனமா இருக்கா மௌனமா வர்றா இதை கண்ட ஆமா என் பெருமாள் நவநீத நாராயணன் ஆமா ஆண்டவன் மகமா ஏதோ ஒரு லீலை செஞ்சுட்டு போயிட்டாரு செய்துட்டு போயிட்டாரு அதுக்குத்தான் மௌனமா இருக்கா இருக்கா நாமல் தங்கையை சிரிக்க வைக்க வேண்டுமே ஆனா அவ யார பேசலாம் நம்ம அத்தான 4 வார்த்தைய 4 வார்த்தை குறை சொல்லி கூத்தாடி எங்க போனா பண்டாரங்க குறை சொல்லி பாப்போமா ஆமா என்று என் பெருமாள் நவநீத கண்ணனானவன் ஆமா ஆமா பண்டாரத்தை எங்கே அம்மா பண்டாரத்தை எங்கே அம்மா பார்வதிய சொல்லிடமா கூத்தாடிய எங்கே அம்மா கோமதிய சொல்லிடமா சடையாண்டிய எங்கே அம்மா சக்திய சொல்லிடமா சடையாண்டி பிச்சாண்டி கூத்தாடிங்க ஆமா அண்ணா என்ன என்ன நிப்பாட்டு என்ன சடையாண்டி பிச்சாண்டின்னு உனக்கு அன்னைக்கே தெரியலையா அன்னைக்கு என்னை கெட்டி கொடுக்கையில உனக்கு தெரியலையா என் அண்ணா நவநீத கண்ணா கோவாளா கண்ணபுரான கூத்தாடின்னு தெரிந்திருந்தோம் கோமதிய கொடுத்து கோலங்குத்தி பேசலாமா பார்வதிய கொடுத்து விட்டு அண்ணா என்ன அன்னைக்கு உனக்கு தெரியலையா கூத்தாடி பண்டாரான் ஜடையாண்டின்னு தெரியாமையா எனக்கு கட்டி கொடுத்த கட்டி கொடுத்துட்டிய என்ன கொன்னாலும் கொன்னிடு குளங்குத்தி பேசாதண்ணா என்ன அடித்தாலும் அடித்திடு அவமானமா பேசாதண்ணா என் அண்ணா நவநீத கண்ணா என்ன என்னம்மா இனி 8 நாளைக்குள்ள ஆண்டவன் பகவான் கைலாசம் வராட்டா நான் நாக்க புடுங்கிடுவேன் நல்லுயிரை மாற்றிடுவேன் ஆமோ அப்படி ஆண்டவா ஆண்டவன் வரலன்னு வச்சுக்கோ என்ன இந்த கையில ஈஸ்வரி இருக்க மாட்டேன் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்பந்தான் நவநீத கண்ணன் நாராயணன் சொல்லுதா என்ன என்ன சொல்ற என் தங்கையை இழந்து நான் தாம்போதரா இருக்கலாமா என் கூட பிறந்த பிறவியை இழந்து இந்த கோபால வாழலாமா இனி 8 நாளைக்குள்ள கடவுளை நான் அழைத்து வரேனம்மா எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வரேம்மா ஆண்டவனை அழைத்து வரது எனது பொறுப்பம்மா ஆமோ என்று அந்த கோவால கண்ணனானவன் ஆமா அன்று எடுத்த அவதாரத்தை எம்பெருமாள் இன்று நினைத்து பார்த்தார் பார்க்கிறா ஆயர்வாடியிலே ஆமா நாட்டாமை நந்தகோன் வளவிலே யசோதாக்கு மகனாக ஆமா வளர்ந்து ஆமா கருவரமா பட்டணத்திலே கஞ்ச கமுசனை வதம் முடித்து அதற்காக எடுத்த அவதாரத்தை எம்பெருமாள் இன்று நினைத்து பார்த்தார் ஆமா ஆண்டவன் பகவானை ஆமோ நாமல் அழைத்து வரணுமானா இந்த கோலத்துல போக கூடாதுல அதனால என்ன எம்பெருமாள் நவநீத கண்ணன் சொருவத்தை மார்த்து ஆமோ அவர் எப்படி வாரா தெரியுமா எப்படி கன்றுமைக்கும் கோணாறு போனாரை போல் கண்ணனும்
வேடம் கொண்டு வேடம் கொண்டு ஆடுமைக்கும் நம்பி போல நம்பி போன்று மாயவன் வேடம் கொண்டு வேடம் கொண்டு யாடுமைக்கும் யாதவர் போல் யாதவர் போல் அச்சுதனம் வேடம் கொண்டு வேடம் கொண்டு பெருமாள் கோவால கோபாலனோ கருத்த கம்பிளிய தானும் போத்தி நானும் போர்த்தி நல்ல கருத்த கம்பிளிய தானும் போத்தி ஆமா தும்புவால் செருப்பு மாட்டி ஆமா கன்று வித்தும் கம்பை கையில எடுத்துக்கொண்டு ஆமா என் பெருமாள் ஆடு மாடை பத்தி கொண்டு யமுனா நதிக்கரைக்கு வந்து ஆமோ ஆண்டவன் ஒளிந்திருக்கும் அரளி மரத்தும் பக்கத்திலே வந்து நின்றார். கரைக்கிட்ட அங்கே வந்துட்டாரு. ஆடு மாடு ஆமா எல்லாம் இந்த யமுனா நதி கரத்தில ஆமாம்மா நல்ல பச்சை பசுமையா இருக்கு இருக்கு. ஆடு மாடும் அங்க வந்தா அமர்ந்தது. ஆடு மாடு அமர்ந்து நிக்க ஆமாம்மா பெருமாள் அவனிதக்கண்ணன் நடந்து வந்த களைப்பு தீர ஆமா சற்று சீங்குழலை எடுத்து என் பெருமாள் கீதம் வாசித்தார். எப்படி கீதம் வாசித்தார் தெரியுமா? எப்படி ஆடாய் பசுவே இளையாடாய் பசுவே 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 ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே ஐயா சிங்குழல சத்தம் கேட்ட பசுக்களெல்லாம் சூக்கி திருநடனம் ஆடிடுமா? பசுக்கள் சூக்கி திருநடனம் ஆடிடுமா? பசுவே பசுவே ஐயா கண்ணன் ஊதம் சத்தம் கேட்ட பசுக்களெல்லாம் திருநடனம் ஆடிடுமா? பசுக்கள் காலுக்கு திருநடனம் ஆடிடுமா? என் பெருமாள் அவனித கண்ணன் கீதம் வாசிக்க வாசிக்க ஆமையோ ஆண்டவன் சிவபெருமான் அரளி மரத்துக்குள்ள ஒளிந்தார்ந்தார் பாரு. இவர் ஒளிஞ்சு கிடந்தார்லா. அவர் நடனத்துல கெட்டிக்காரரு நடராஜ பெருமாளு. நடராஜன் தில்லை அம்பல நடராஜன். அந்த நடராஜ பெருமாளுக்கு இந்த கீதம் வாசிக்க தன்னை மறந்தே ஆண்டவன் சிவபெருமாள் ஆடுகிறார். அரளி மரத்துக்குள்ள இருந்து ஆண்டவன் இருந்த கொப்பானது எப்படி ஆடுகிறது? திமிரி திமிரிமி என சிவமாடவே திமிரி திமிரிமி என சிவனமாடவே ஆதி சிவனமாடவே சிவனிருக்கும் மரளி கோபு சேர்ந்து மாடவே சிவனிருக்கும் மரளி கோபு சேர்ந்து மாடவே சிவனிருக்கும் மரளி கோபு மச்ச கோப்பு ஆடிடாமல் ஒத்த கோப்பது மச்ச கோப்பு ஆடிடாமல் ஒத்த கோப்பது ஒத்த கோப்பது ஒரே கோப்பது தத்தருகிட்ட மண்ண தாளம் போடுது தத்தருகிட்ட மண்ண தாளம் போடுது அப்படியே ஒரே கோப்பது தர்றிக்கிட்டோம் என்ன ஐயா
ஆடுங்கொப்பை மாமா ஆடுங்கொப்பை ஓடமா போடு ஆடுங்கொப்பை மாயக்கண்ணன் ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட அதனறிந்த எம்பெருமாயம் கூறிட அதனறிந்த மாயவன் அனைவரும் கூறிட ஓடி பார்த்திட அரணை கண்டு மாயம் கேளு அனைவரும் கூறிட கண்ணன் கீதம் வாசிக்க தன்னை மறந்து ஆண்டவன் செவ்வரளி கொப்பு ஆடுது. ஆமா இதை கண்டான் ஆமா கண்ணபுரான். ஆமா கபட நாடகம் அல்லவா? ஆமா கதைக்கு கதாபாத்திரம் கண்ணன் இல்லை என்றால் கலி உலகமே கிடையாது. கிடையாது. அப்பந்தான் மாய கண்ணன் பார்த்தாரு. என்ன நம்ம கீதத்துக்கு தகுந்தவாறு ஆடணும்னா நம்ம அத்தன் பகவான் தான். சொல் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காருல. அத்தான ஒரு வார்த்தை கூட்டு பாப்போமா? அவருடைய குட்டை உடைச்சி கூட இல்ல. ஓ அத்தானோ அத்தான் எத்தனை மணிக்கு அத்துட்டான் மச்சானோ மச்சான் மச்சானே அத்தான் இவர் அத்தாம்னு கூப்பிடுதாரு. ஐயா கோவில் நாட்டாமை மாரியப்பன் அண்ணார் அவர்கள்